வணக்கம் நண்பர்களே. 3 அடி உயரமும் வெறும் 20 கிலோ எடையும் மட்டுமே டாக்டராக தகுதியில்லை என்று கூறி மருத்துவ கவுன்சில் படிப்பில் சேர அனுமதி மறுத்தது. உச்ச நீதிமன்ற வரை சட்ட போராட்டம் நடத்தி இறுதியில் டாக்டராக ஆனார் கணேஷ். தனது குறைகள் தனது ஆசைகளுக்கு இலக்குகளுக்கும் ஒருபோதும் தடையாக இருக்க முடியாது என்பதை நிரூபித்த ஒரு 3 அடி உயர மனிதர். பலருக்கும் முன்மாதிரியாக ஊக்கமாக மாறியவர். உடல் அளவில் சிறியவராக இருந்தாலும் அவரது கனவுகளும் இலக்குகளும் ஆகாயம் தொட்டவை என்றல்ல. சவால்களையும் கடந்து கணேஷ் தனது கனவான மருத்துவராக உயர்ந்தார். 2018ஆம் ஆண்டில் தான் இந்த நிகழ்வுகள் தொடங்கின. உயரம் வெறும் 3 அடி, எடை 20 கிலோ. இந்த காரணத்தினால் காட்டி மருத்துவ கவுன்சில் அவருக்கு மருத்துவ படிப்பில் சேர அனுமதி மறுத்தது. என் உடல் அமைப்பு என் கனவுகளுக்கு எல்லை அல்ல என்று கணேஷ் வாதிட்டாலும் அவரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. அனைத்து கல்வி தகுதிகளும் இருந்த போதிலும் ஒரு மருத்துவராக சேவை செய்ய உயரம் அவசியம் என்று கவுன்சிலின் வாதிட்டது. ஆனால் தனது கனவுகளை புதைத்துவிட கணேஷ் தயாராக இல்லை. அவர் சட்ட போராட்டத்தை தொடங்கினார். கீழ் நீதிமன்றத்தில் முதலில் அவர் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டாலும் அவர் பின்னடையவில்லை. இறுதியில் 2019ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தீர்ப்பில் கணேஷுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. உயரக்குறைவு ஒரு நபரின் கனவுகளையும் ஆசைகளையும் தடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை நீதிமன்றம் எடுத்து காட்டியது. 2019ஆம் ஆண்டு வாவ் நகர் மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு சேர்க்கை கிடைத்தது. தனது கனவை நனவாக்கி படிப்பை முடித்து 2025 நவம்பரில் மருத்துவராக தனது பணியை தொடங்கினார். உயரம் குறைவு என்று கேலி செய்தவர்களுக்கு மிக உயர்ந்த சாதனையால் தான் பதிலளித்தார் கணேஷ். நன்மை செய்யக்கூட இந்நாட்டில் போராட வேண்டி இருக்கிறது நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.